நடிகை நயன்தாராவின் வாழ்க்கை குறித்த ஆவணப்படம். நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரிடேல் மீண்டும் சட்ட சிக்கலில் சிக்கியுள்ளது. 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது காப்புரிமை தொடர்பான புதிய சர்ச்சையாகும். முன்னதாக நடிகர் தனுஷுடன் ஏற்பட்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு இப்போது புதிய சிக்கல் எழுந்துள்ளது. 2005ஆம் ஆண்டு வெளியான சந்திரமுகி திரைப்படத்தின் உரிமையாளர்கள் வழக்கு தொடுத்துள்ளனர். லைவ்லா அறிக்கையின்படி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டார்ச் ஸ்டுடியோ எல்எல்பி மற்றும் நெட்ஃபிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சர்வீசஸ் இந்தியா எல்எல்பி ஆகிய நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் சந்திரமுகி திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் வீடியோ உரிமைகளை வைத்துள்ளது. சில சர்வதேச பகுதிகளை தவிர்த்து மற்ற அனைத்து உரிமைகளும் இவர்களிடம் உள்ளன. ஆவணப்படத்தில் சந்திரமுகி காட்சிகள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆவணப்பட தயாரிப்பாளர்கள் யூடியூபில் இருந்து சந்திரமுகி காட்சிகளை பயன்படுத்தியதாக ஏபி இன்டர்நேஷனல் கூறுகிறது. எந்தவித முன் அனுமதியோ அல்லது உரிமமோ பெறாமல் இந்த காட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இது காப்புரிமை மீறல் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். தயாரிப்பு நிறுவனத்திற்கும் நெட்ஃபிக்ஸ் தளத்திற்கும் அவர்கள் ஒரு நிறுத்த நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். காட்சிகளின் பயன்பாட்டை நிறுத்தவும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்தவும் கோரப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்ட பின்னரே தயாரிப்பாளர்கள் ஏபி இன்டர்நேஷனலை அணுகியதாக தெரிகிறது. ஏபி இன்டர்நேஷனல் தங்கள் சட்ட மனுவில் நிரந்தர தடை உத்தரவு கோரியுள்ளது. திரைப்பட காட்சிகளை மேலும் பயன்படுத்தாமல் தடுக்க இந்த உத்தரவு கோரப்பட்டுள்ளது. ஆவணப்படத்தில் உள்ள சந்திரமுகி கிளிப்கள் அனைத்தையும் நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். இந்த வளர்ச்சி முன்னதாக சிவஜி புரொடக்ஷன்ஸ் வெளியிட்ட அறிக்கைக்கு முரணானது. சந்திரமுகி படத்தின் அசல் தயாரிப்பாளர்களான சிவஜி புரொடக்ஷன்ஸ் தாங்கள் ஆட்சேபனை இல்லை சான்றிதழ் வழங்கியதாக கூறியிருந்தனர். நயன்தாரா மீது வழக்கு தொடரவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரிடேல் ஆவணப்படம் நவம்பர் 2024 இல் நெட்ஃபிக்ஸ் தளத்தில் வெளியானது. இந்த ஆவணப்படம் நடிகையின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை பயணத்தை ஆராய்கிறது. இதில் இயக்குனர் விக்னேஷ் சிவனுடனான அவரது திருமணம் மற்றும் இரட்டை குழந்தைகளின் பெற்றோர் வாழ்க்கை ஆகியவை அடங்கும். இந்த ஆவணப்படம் நயன்தாராவின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்துகிறது. அவரது திரைப்பயணம், தனிப்பட்ட உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை ஆகியவை இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன. முன்னதாக விக்னேஷ் சிவன் இயக்கிய நானும் ரவுடிதான் 2015 திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் வழக்கு தொடர்ந்திருந்தார். தனது அனுமதியின்றி அப்படத்தின் காட்சிகளை பயன்படுத்தியதாக அவர் குற்றம் சாட்டினார். 10 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி அவர் வழக்கு தொடர்ந்தார். காட்சிகளை நீக்குமாறு கோரப்பட்ட போதிலும் அவை ஆவணப்படத்தில் தக்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவே தனுஷ் சட்ட நடவடிக்கை எடுக்க காரணம். இந்த சம்பவம் ஆவணப்படத்தின் தயாரிப்பு செயல்முறைகளில் உள்ள சிக்கல்களை வெளிப்படுத்தியது. இந்த சம்பவங்கள் திரைப்படத்துறையில் காப்புரிமை மற்றும் உரிம ஒப்பந்தங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன. உள்ளடக்கத்தை உருவாக்கும் பொழுது அனைத்து சட்டப்பூர்வ அனுமதிகளையும் பெறுவது அவசியம். குறிப்பாக ஏற்கனவே உள்ள படைப்புகளின் காட்சிகளை பயன்படுத்தும் பொழுது இது மிகவும் முக்கியம். சட்ட வல்லுநர்கள் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இது எதிர்கால ஆவணப்பட தயாரிப்புகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையலாம். காப்புரிமை மீறல் தொடர்பான சட்ட போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. ஓடிடி தளங்களில் வெளியாகவும் உள்ளடக்கங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடமாகும். உள்ளடக்க உரிமையாளர்கள் தங்கள் படைப்புகளின் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
அதே சமயம் தயாரிப்பாளர்கள் சட்டப்பூர்வ நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். இந்த வழக்கு இந்திய திரைப்படத் துறையில் காப்புரிமைச் சட்டங்களின் அமலாக்கத்தை வலுப்படுத்தும். இது படைப்பாளிகள் மற்றும் உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும். மேலும் இது நியாயமான பயன்பாடு குறித்த விவாதங்களையும் தூண்டுகிறது. சினிமா மற்றும் டிஜிட்டல் தளங்களில் உள்ளடக்க பகிர்வு அதிகரித்து வருகிறது. இத்தகைய சூழலில் காப்புரிமை சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு அவசியம். இந்த சர்ச்சை சட்டப்பூர்வ அனுமதிகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறது.